Hi friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மகாராஷ்டிரியன் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டா போகா. இதை நம்ம ஊரில் அவல் உப்மான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஊரில் பிளெயினாக செய்வாங்க. நான் இதை கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக கேலரி ரிச்சாக செஞ்சு காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஒரு டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இது செய்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் போகா, அதாவது வெள்ளை அவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட நான் 200 கிராம் எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி சிவப்பு அவல்லையும் நீங்கள் செய்யலாம். பட் இங்கே ஒயிட் அவல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை 200 கிராம் 2 கப் 100 கிராம் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சில வாஷ் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இதில் ரொம்ப டர்ட்டு மண் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதை ஒரு 3-4 தடவை நான் வாஷ் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். அதை ஊற வைக்கும்போது இதில் கொஞ்சமாக உப்பும் லைட்டாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறோம். நீங்கள் வாஷ் பண்ண தண்ணியே இதுக்கு போதும். இது ஊறுறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நீங்கள் சேர்க்க வேணாம். சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி உதிர்ந்து போயிடும். அதனால் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் இது ரெடி ஆகட்டும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி இந்த மாதிரி உதிரியாக இருக்குது. நல்லா அந்த அவல்லாம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த வாஷ் பண்ண தண்ணியே அது நல்லா அப்சர்வ் பண்ணி பயங்கர சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது ஊறுற டயத்தில் நீங்கள் இதை குக் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதெல்லாம் இப்போ என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ வேர்க்கடலையே இந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பை முதல்ல போட்டு வேர்க்கடலை போட்டிங்க அப்படின்னா கடலைப்பருப்பு ஈஸியாக குக் ஆயிரும். அதனால் வேர்க்கடலை வறுப்பறதுக்குள்ளே அது கருகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை அப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா 1, காஞ்ச மிளகா ஒரு 3, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நறுக்கின ஒரு பாதி கேப்சிகமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் ஆட் பண்ணுற கேப்சிகம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேப்சிகமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த அவல், நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த அவலை இதில் எடுத்துக்க போகிறேன். இதில் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவல் உங்களுக்கு உதிரியாக இல்லாமல் கொலன்னு ஆயிரும். அதனால் அவளுக்கு தண்ணி நீங்கள் வாஷ் பண்ணுற தண்ணியே போதும். திருப்பி சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை அதுக்கப்புறமா அவல் ட்ரையாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற டயத்தில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும், தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம அவலை ஊற வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு அது பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட துருவின கேரட்டும் அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் தான் அதில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். தேங்காய் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இது டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ தேங்காய் முடிஞ்ச அளவு நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி இதை மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு கரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 மூடி லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிறோம். இந்த லெமன் தான் லைட்டாக அந்த ஒரு புளிப்புத்தன்மை கொடுக்கும். அந்த புளிப்புத்தன்மை இந்த அவலுக்கு பயங்கர ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதில் அந்த 1/4 மூடி லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நல்லா உதிரியாக இருக்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஆட் பண்ணுற வேர்க்கடலை அதே போல் தேங்காய், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். கேரட் கேப்சிகம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் இல்லாமல் சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தயிர் தொட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஊறுகாய் கூட தொட்டுக்கலாம். ஸோ இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அல்லது டின்னர் ரெசிபியும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.